நாம் இப்பொழுது இந்தியாவில் உள்ள 3 பிரம்மாண்டமான சிவன் சிலைகளின் சிறப்பு அம்சங்களை ஒப்பிட்டு பார்ப்போம். இந்த 3இல் முதலில் கட்டப்பட்டது முருகதீசுவர் சிலை. 2004இல் கட்டுமான பணி துவங்கி 2006இல் கட்டி முடிக்கப்பட்டது. சுமார் 2 ஆண்டுகள். இது கர்நாடகா மாநிலத்தின் உத்தர கன்னட மாவட்டத்தில் அரபிக்கடலின் பக்கத்தில் உள்ள ஒரு பாறையின் மேல் அமைந்துள்ள கான்கிரீட் சிலை. இது 500க்கும் மேற்பட்ட சிற்பிகள் மற்றும் தொழிலாளர்களால் கட்டி முடிக்கப்பட்டது. நுழைவு வாயில் 20 மாடி கோபுரம், லிப்ட் வசதியுடன் உள்ளது. இரண்டாவதாக நாம் பார்க்க போவது ஆதியோகி சிலை. தமிழகத்தின் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள வெள்ளியங்கிரி மலைகளின் அடிவாரத்தில் அமைந்துள்ளது. 2014இல் திட்டமிடப்பட்டு 2017இல் சுமார் 2.5 ஆண்டில் கட்டி முடிக்கப்பட்டது. ஸ்டீல் பேனல்கள் கொண்டு அமைக்கப்பட்ட 112 அடி உயரமான முகச்சிலை இது. 600க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் பங்கேற்றனர். இந்த சிலை பிரதமர் மோடி அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. இயற்கையின் அழகோடு ஷின்சன் சொல்வது போல அமைதி அமைதி அமைதியோ அமைதி ஆக இருக்கும். 3ஆம் சிலை ஸ்டாச்சு ஆஃப் பிலீஃப். இது ராஜஸ்தானின் நாத்துவாரா பகுதியில் அமைந்துள்ளது. 2013இல் கட்டும் பணி துவங்கி 2022இல் 9 ஆண்டுகளில் கட்டி முடிக்கப்பட்டது. இந்த சிலை ஸ்டீல் மற்றும் கான்கிரீட்டால் கட்டப்பட்டு காப்பர் கோட்டிங் செய்யப்பட்டது. 750க்கும் மேற்பட்ட சிறந்த கலைஞர்கள், பொறியாளர்கள் மற்றும் ப்ராஜெக்ட் மேனேஜர்கள் இதில் ஈடுபட்டனர். இப்போது உயரத்தை ஒப்பிட்டு பார்ப்போம். முருகதீசுவர் சிலை 123 அடி உயரம். சிற்ப வேலைப்பாடுகள் மிக நுணுக்கமானவை. ஆதியோகி சிலை 112 அடி உயரம். ஸ்டீல் கொண்டு உருவாக்கப்பட்ட உலகின் மிகப்பெரிய முகச்சிலையாக கின்னஸ் சாதனை பெற்றுள்ளது. ஸ்டாச்சு ஆஃப் பிலீஃப் 369 அடி உயரம். இது உலகின் மிக உயரமான சிவன் சிலையாகும். முழு தகவல் தெரிந்து கொள்ள என்னோட யூடியூப் சேனலில் இருக்கிற ஃபுல் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.